வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேலும் தெற்கே முன்னேறி சென்று நிலநடுக்கோட்டு வரை முன்னேறி சென்று மீண்டும் சற்று மேற்கே நகர்ந்து படிப்படியாக அந்த நிகழ்வு செயலிழக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி சற்று தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் மீண்டும் கிழக்கே முன்னேறி வந்து படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை விட வரும் நிகழ்வு டிசம்பர் 16ஆம் தேதி வரும் நிகழ்வு குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் டிசம்பர் 16, 17, 18 தேதியில் மழை கிடைத்தாலும் குறைவான மழையை கிடைக்க வைப்பது. ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு தொடங்கி அம்பாறை வரை கடலோரங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் மட்டக்களப்பு, திரிகோணமலை, மேலும் தம்புள்ளை சுற்று வட்டாரங்களில் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் யாழ்ப்பாணம், பருத்துறை இப்போது அதிகாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக யாழ்ப்பாணம், பருத்துறைக்கும் மழை தொடங்கும். அதே வேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்றும் பெரும்பாலான இடங்களில் கனமழை, ஒரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கண்டி, ரத்னபுரி, மேலும் நுவரேலியா, மாத்தறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. இன்று மிக கனமழை காலி, கோட்டை, அம்பந்தோட்டை இந்த இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்பது. மற்ற மாகாணங்களுக்கு அதிகபட்சம் 10 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும். கண்டி, மணிகனம், ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. நாளை டிசம்பர் 12ஆம் தேதியும் யாழ்ப்பாணம், பருத்துறை, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து விட்டு மழை இருக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். நாளையும் பெரும்பாலும் அம்பாறை, அம்பந்தோட்டை, கிழக்கு பகுதி, பதுளை சுற்று வட்டாரங்களில் நாளை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. அதேவழி திரிகோணமலை, மேலும் மட்டக்களப்பு இந்த இடங்களாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கனமழை என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, மேலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, இந்த நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 12ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 13ஆம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம் அதற்கு தெற்கே தான் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் குறைந்த இடங்களே கனமழையாக கிடைக்கும். ஆனால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருக்கும். டிசம்பர் 13. டிசம்பர் 14ஆம் தேதி யாழ்ப்பாணம், பருத்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களை ஒதுக்கி கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதியிலிருந்து மழை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதியை பொறுத்தவரை மழை தீவிரம் மேலும் குறைந்து பெரும்பாலும் கிழக்குள்ள மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 15ஆம் தேதியை பொறுத்தவரை. டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலையிலே மழை தொடங்கியும் கிழக்கு கடலோர மாகாணங்களுக்கு இப்போது சுமத்ரா தீவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள் என்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது. ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வைப்பது. டிசம்பர் 16, டிசம்பர் 17, 18 தேதிகளும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் குறைவான மழையே கிடைக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக பதிவாக வாய்ப்பது. விட்டு மழை இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருக்கும். விட்டு மழை இருக்கும். ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும்
திருகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள், தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரம் குறைந்துவிடும். தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை, மிதமான சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே டிசம்பர் 19, 20, 21, 22ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 19, 20 தேதியில் ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே முன்னேறி வந்து செயலிழக்கும் என்பதால் டிசம்பர் 19, 20, 21, 22 தேதிகளில் தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பிலே மழை கொடுக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணங்களை பொறுத்தவரை டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.